மண் சொம்பு மனதை அடக்கும் பற்று. விவேகானந்தரின் கதையை காண்போமா? வணக்கம் நண்பர்களே. நம் வாழ்க்கையில் நிறைய பொருட்களை சேர்க்கின்றோம். புதிய கார், பங்களா, லேட்டஸ்ட் ஐபோன், இப்படி ஒரு பெரிய லிஸ்டே நம்ம கிட்ட இருக்கும். ஆனா அந்த பொருட்கள் நமக்கு சந்தோஷத்தை தருதா, இல்ல நம்ம நிம்மதியை பறிக்கிறதா? இதை பற்றி விவேகானந்தர் ஒரு துறவிக்கும் அவரது மண் சொம்புக்கும் நடுவே நடந்த ஒரு குட்டி கதை மூலமா விளக்குகிறார். நாம் எதை ஆளுகிறோம், எது நம்மளை ஆளுகிறது என்று இந்த கதையின் மூலம் பார்ப்போம். ஒரு துறவி பல வருடங்களாக காட்டில் தவம் செய்து வந்தார். அவருக்கு சொத்து சுகம் எதுவுமே இல்லை. ஆனால் தண்ணீர் குடிக்க ஒரு அழகான பத்திரமான மண் சொம்பை வைத்திருந்தார். அதை தினமும் தேய்த்து பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருந்தார். யாராவது அந்த சொம்பை தொட்டால் அவருக்கு கோபம் வரும். அந்த சொம்புதான் அவருடைய உலகம் என்று வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அந்த துறவி தியானம் செய்து கொண்டிருந்த போது பக்கத்தில் ஒரு குரங்கு அந்த சொம்பை தள்ளிவிட்டது. அந்த தரையில் பட்டு சல்லி சல்லியாக உடைத்து போய்விட்டது. அதனை கண்ட அந்த துறவி பேரதிர்ச்சி அடைந்தார். தன் உயிரை இழந்த மாதிரி கதறி கதறி அழ ஆரம்பித்தார். ஐயோ, என் அழகான சொம்பு போச்சே, நான் இனிமேல் எதில தண்ணி குடிப்பேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்குமே என்று சொல்லி சாப்பிடாமல் தூங்காமல் அழுது கொண்டே இருந்தார். மற்றவர்கள் வந்து, சுவாமி, நீங்கள் எவ்வளவு பெரிய ஞானி, ஒரு மண் சொம்புக்காய் இப்படி அழுது கொண்டு இருக்கிறீர்கள் என்று எவ்வளவோ சமாதானம் சொன்னாலும் அவர் கேட்காமல் அழுது கொண்டே இருந்தார். போது அந்த பக்கமாக வந்த விவேகானந்தர் அந்த துறவியை கண்டு, சுவாமி, நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க என்று கேட்டார். அதற்கு அந்த துறவி நடந்ததை அனைத்தையுமே கூறினார். அதற்கு விவேகானந்தர் ஒரு முக்கியமான உண்மையை எடுத்துரைத்தார். நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் பணத்தையும் விட்டு வந்தீர்கள். ஆனா அந்த பற்று உங்கள் மனதில் இருந்து போகவில்லை. அது ஒரு பணக்காரனுக்கு பணம், உங்களுக்கு மண் சொம்பு. வித்தியாசம் அவ்வளவுதான். ஒரு பொருளை பயன்படுத்தலாம், ஆனால் அதற்கே அடிமையாகாதீர்கள். அது உங்களை விட்டு போனால் உங்கள் மன அமைதி போகும். பற்று இல்லாமல் வாழுங்கள், அப்போதுதான் எப்போதுமே சந்தோஷமாக இருக்க முடியும் என்று கூறினார். அந்த துறவிக்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது. இதனைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் யாதனின் யாதனின் நீங்கியான் நோந்தல் அதனின் நிலர் என்று கூறியுள்ளார். அதாவது ஒரு மனிதன் எந்த ஒரு பொருட்கள் மீது வைத்திருக்கும் பற்றை நீக்குகிறானோ அந்த பொருட்களால் அவனுக்கு வரும் துன்பம் இல்லாமல் போகும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து எங்க சேனலை பாருங்க.